ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம நிஷா குக்கிங் சேனலில் ஒரு டேஸ்டியான குக்கீஸு. இது வந்து நம்ம வீட் பீனட் பட்டர் குக்கீஸ். ஸோ வீட் ஃப்ளேவரில் பீனட்டும் பட்டரும் போட்டு செஞ்ச இந்த குக்கீஸ் வந்து நல்லா சூப்பராக, நல்லா டேஸ்ட்டாக, நல்லா ஒரு மாதிரி கிறிஸ்பியாக, அதே சமயத்தில் நல்ல ஒரு டேஸ்ட்டான குக்கீஸு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த குக்கீஸ் வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம வந்து இதில் அமோனியா எதுவும் சேர்க்காமல் நல்லா சூப்பரான இந்த குக்கீஸ் வந்து அவன் யூஸ் பண்ணாமல் குக்கரில் செஞ்சுருக்கோம். அதே சமயத்தில் நல்லா கிறிஸ்பியான, நல்லா சாஃப்டான குக்கீஸு. நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. அதே சமயத்தில் பீனட்டில் செஞ்சதால் பெரியவங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. சூப்பரான குக்கீஸு. ஸோ இது வந்து பீனட் வீட் பட்டர் குக்கீஸ். வாங்க இந்த குக்கீஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பீனட் குக்கீஸ் செய்கிறதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 100 கிராம் அளவுக்கு அன்சால்டட் பட்டர் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பட்டரோட 100 கிராம் அளவுக்கு ப்ரௌன் சுகர், அதாவது நாட்டு சர்க்கரை. ஸோ 100 கிராம் அளவுக்கு எடுத்துக்கலாம். உங்களுக்கு ஸ்வீட் இன்னும் கொஞ்சம் வேணும்னா ஒரு 150 கிராம் அளவு கூட எடுத்துக்கோங்க. ஸோ ஒயிட் சுகர் இல்லாமல் நாட்டு சர்க்கரையில் நம்ம இந்த குக்கீஸ் செய்ய போகிறோம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இது ரெண்டுத்தையும் நல்லா நம்ம பீட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த பட்டரும் இந்த சுகரும் சேர்ந்து இந்த அளவுக்கு நல்லா பல்ஃபியாக மிக்ஸ் ஆகிடணும். நல்லா இந்த மாதிரி ஸ்மூத் ஆகிடணும். ஸோ நல்லா ஸ்மூத் ஆகிருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா ஸ்மூத் ஆகணும். இப்போ இதில் ஒரு 50 ml பால் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதோ மிக்ஸ் பண்ணி நல்லா இதை மறுபடியும் ஒரு தடவை நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிங்க. இதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் போட்டுக்குங்க. ஒரு 2 ட்ராப்ஸ் வெனிலா எசன்ஸு. வெனிலா எசன்ஸ் வந்து ஆப்ஷன் தான். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க. இப்போ இதில் பீனட், அதாவது வேர்க்கடலையை அரைச்ச பவுட்ரு. ஸோ வேர்க்கடலை நம்ம அடித்து மிக்சியில் அரைச்சி பவுட்ராக்கி இதில் போட்டுக்கோங்க. கொஞ்சோண்டு குறன்னு அரைக்கும் போதே கொஞ்சோண்டு ஒரு 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அது கொஞ்சம் குறன்னு ஒன்றுக்கு பாதியாக இருக்கணும். ஏன்னா நம்ம வந்து அந்த பீனட்ஸ் வந்து சாப்பிடும்போது பிஸ்கெட்டில் வரும்போது குக்கீஸில் நல்லா க்ரன்ச்சியாக நல்லாயிருக்கும். இதோட ஒரு 150 கிராம் அளவுக்கு கோதுமை மாவு. ஸோ 100 கிராம் பட்டரு, 100 கிராம் சுகரு, 150 கிராம் அளவுக்கு கோதுமை மாவு. பீனட்டோடைய பவுடர் நீங்கள் 50 கிராம் கூட எடுத்துக்கலாம், 100 கிராம் கூட எடுக்கலாம். ஏன்னா ஹைலைட் பண்ண வேண்டியது இங்கே பீனட் தான். ஸோ அதால் நம்ம கொஞ்சம் பீனட் கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துக்கலாம். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நமக்கு இதுக்கு மேலே வாட்டர்லாம் தேவைப்படாது, இதுலேயே இது மிக்ஸ் ஆகிடும். இந்த மாதிரி ஒரு டோ ரெடி பண்ணிக்கிங்க. ஸோ இப்போ நம்ம வந்து பிஸ்கெட் ரெடி பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு மோல்டு எடுத்துக்கோங்க. மோல்டு இல்லாட்டி ஒரு பிளேட் இருந்தால் கூட, அது அலுமினியம் பிளேட்டாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ ஸ்டீலோ அலுமினியம் ஏதோ ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சோண்டு பட்டர் பேப்பர் போட்டு பட்டர் இல்லாட்டி நெய் ஏதாவது ஒன்று ஸ்ப்ரெட் பண்ணி விட்ருங்க. இந்த மாதிரி சப்பாத்தி கட்டை எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சோண்டு நெய் தடவிட்டு இந்த டோவை ஒரு பாதி டோ எடுத்துக்கோங்க. போதும், பாதி அளவுக்கு எடுத்தால். ஸோ இதை நம்ம நல்லா கொஞ்சம் உருட்டிக்கலாம். ரொம்ப தின்னாக இல்லாமல் ஓரளவுக்கு கொஞ்சம் திக்காக உருட்டிக்குங்க. இப்போ இந்த மாதிரி வளையம் இருந்தால், வளையம் இல்லை பாட்டில் மூடி ஏதாவது இருந்துச்சுன்னா
அதை வச்சு நம்ம ரவுண்டாக இந்த மாதிரி பிஸ்கெட் ஆட்டம் குக்கீஸ் ஆட்டம் ரெடி பண்ணிட்டு இந்த மோல்டில் இந்த மாதிரி வச்சுடுங்க. ஸோ நீங்கள் உங்களால் என்னென்ன ஷேப் இருக்கோ அந்த ஷேப்பில் இது செய்யலாம். குழந்தைங்களுக்கு கொஞ்சம் ஷேப்பாக செஞ்சு கொடுத்தோன்னா பார்க்க அவங்களுக்கு அழகாக இருந்துச்சுன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ அதே சமயத்தில் டேஸ்ட்டும் நல்லா இருக்கணும். ஸோ ஈஸியாக இந்த மாதிரி எடுத்து கொஞ்சம் கேப் விட்டு வைங்க. ஏன்னா நம்ம ஃபுல்லாக நெருக்கி வைக்கக்கூடாது, கொஞ்சம் கேப் விட்டு வைக்கணும். மறுபடியும் நம்ம இதை ஃபுல்லாக ஒரு சப்பாத்தி ஆட்டம் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு மாவு கொஞ்சம் கூட வேஸ்ட் ஆகாது. நம்ம உருட்டி எந்த அளவுக்கு நம்மளால் பிஸ்கெட் கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ண முடியாததை கையாலேயே உருட்டி நம்ம வச்சுக்கலாம். நல்லா சூப்பரான டேஸ்டியான இந்த குக்கீஸ் எல்லாருக்கும் பிடிக்கும். குழந்தைங்க மட்டும் இல்லை, பெரியவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா இது பீனட்டில் செஞ்சதால் டேஸ்ட் அந்த அளவுக்கு இருக்கும். ஸோ நம்ம வேக வச்சு இதை பேக் பண்ணி எடுக்கும் போதே நல்லா வாசனை சூப்பராக இருக்கும் அரோமாவோட. இப்போ இந்த மாதிரி ரெடி பண்ணியாச்சா, இதுக்கு மேலே ஒரு ஃபோர்க் வச்சு சும்மா ஒரு குட்டியாக ஹோல்ஸ் பண்ணி விட்டுலாம். இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம இது அவனில் செய்ய போகிறதில்ல, குக்கரில் செய்ய போகிறோம். ஸோ குக்கரை நான் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ உள்ள கேஸ் கட்டும் மேலே விசிலும் இல்லாமல் குக்கரை ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுக்கிங்க. இப்போ இந்த மோல்டை இந்த குக்கரில் இறக்கி விட்டுலாம். 15 நிமிஷம் உங்களுக்கு மீடியம் ஃப்ளேமில் இது பேக்கான போதும். 15 நிமிஷம் கழித்து நம்ம இதை பார்ப்போம். நீங்கள் அவன் ஒரு வேளை அவனில் ஓடிஜியில் செய்கிறதா இருந்தால் 180 டிகிரி செல்சியஸ் ஒரு 10 to 12 மினிட்ஸ்லேயே உங்களுக்கு குக்கீஸ் ரெடி ஆகிடும். ஸோ அவனில் செய்கிறவங்க இந்த டைமிங் வச்சுக்கிங்க. குக்கரில் செய்கிறவங்க ஒரு 15 நிமிஷம் எடுக்கும். பட் ஹை ஃப்ளேம் வைக்கக்கூடாது, லோ ஃப்ளேமில் வைக்கணும், மெதுவாக வேகணும். ஸோ அவன் இல்லாமல் சூப்பராக நம்ம குக்கர்லேயே நல்லா குக்கீஸ் செஞ்சுட்டு பாருங்கள். பின்னாடியெல்லாம் தீயாமல் நல்லா சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். எவ்வளோ அழகாக சூப்பரான இந்த குக்கீஸு கொஞ்சம் சூடாக இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் ஆறின பிறகு தான் நம்ம அதை உடைச்சி பார்த்தோன்னா எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குதுன்னு தெரியும். ஏன்னா சூடாக இருக்கும்போது நம்ம உடைக்கும் போது அது ஒரு ப்ரெட் ஆட்டம் வரும். ஸோ நல்லா ஆறின பிறகு நம்ம உடைச்சோன்னா குக்கீஸ் நமக்கு நல்லா சூப்பராக நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா அருமையாக இருக்கும். உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் இந்த குக்கீஸ் ரெடி பண்ணிக்கலாம். சொல்லுங்க. இன்னொரு ரெசிபியோடு உங்களை சந்திக்க வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நிஷா. எங்கள் சேனல் லாஸ்ட் வரைக்கும் பார்த்தவங்க அனைவருக்கும் மிக்க நன்றி. பாய்.